உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியில் சென்னையை பண்டரிபுரமாக மாற்றப் போகும் ஒரு மாபெரும் வைபவம். சென்னையில் பண்டரிபுரம். தொடர்ந்து 3வது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி. இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிகதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி. விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகல்பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலக பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெய்தீர்த் மேவுண்டி மற்றும் ஆனந்த் பாட்டே. வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய வார்க்கரி யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி. நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி முதல். இடம் நாரதகான சபா, ஆழ்வார்பேட்டை, சென்னை. புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக் மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9677761352. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். தொண்டரடி பொடியாழ்வார் ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அரங்கனை எழுப்பும் விதமாக அருளிய திருப்பள்ளி எழுச்சியின் 8வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள். பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்வும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே என்னும்படி அரங்கன் பள்ளி கொண்டிருக்க அவர் திருவடி வாரத்தில் தொடையொத்த தொழவமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோள் தொண்டர் அடிப்பொடி என்னும்படி அப்படியே புஷ்ப கூடை, அதிலே புஷ்ப மாலைகள் துளசி மாலைகள் எல்லாம் நிறைந்திருக்க அந்த கூடையோடு தொண்டரடி பொடியாழ்வார் திருமண தூண்களுக்கு மத்தியில பெருமாள் திருவடிவாரத்தை நோக்கி நின்று கொண்டிருக்க தொண்டர் அடிப்பொடி ஆழ்வாருடைய அடிப்பொடிகளான நாமெல்லாம் அவரை பின்தொடர்ந்து மானசீகமாக திருவரங்கத்தின் கருவறையை நோக்கி செல்ல இப்ப பார்த்தா பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி தமிழ்ல சுப்பிரபாதம் பாடுறார். அதுல 8வது பாசுரம். ஏற்கனவே தேவர்கள் எல்லாம் பெருமாளை துயில் எழுப்ப வந்து விட்டார்கள்னு ஆழ்வார் சாதிச்சுட்டார். 5, 6, 7 இந்த பாசுரங்கள் எல்லாமே நாம் அதை பார்த்துட்டோம். ஆனா இப்ப 8ஆம் பாசுரத்துல என்ன விசேஷம்னா, அந்த தேவர்கள்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பதற்காக சில மங்கள பொருள்களோடு வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்கிறார். ஏன்னா இது ஒரு முக்கியமான சாஸ்திர விஷயம். எப்ப நாம பெருமாளை சேவிக்க போனாலும் வெறுங்கையோடு போகக்கூடாது. ஏதோ ஒரு உபகாரம் நம்மளால என்ன முடியுமோ அதை பெருமாளுக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்க வேண்டும். அது நாம தொண்டன் என்பதற்கு அடையாளம். அதுக்காக உடனே பெருமாள் நம்ம கிட்ட இருந்து ஒண்ணு எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. அவர் எல்லாமே நிறைந்தவர் தான். ஆனாலும் கூட பரம கருணையோடு நமக்காக வந்து பகவான் எழுந்தருளி இருக்கிறான் என்றால் நாமும் நமக்கு என்ன முடியுமோ, அது பெரிய பொருளா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு இலையோ பூவோ பழமோ தண்ணீரோ எதை சமர்ப்பித்தாலும் பகவான் ஏற்பான். ஆனா நாம் தொண்டன் என்பதற்கு அடையாளம் பகவானுக்கு ஏதோ ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும். பொருளின் எடையை பகவான் பார்க்க மாட்டான், பக்தியின் எடையை பார்த்துத்தான் ஏற்றுக்கொள்கிறான். எதுக்கு சொன்னேன்னா, அப்ப தேவர்கள்லாம் வருபவர்கள் வெறுங்கையோடு வரலையாம், சில பொருள்கள் சமர்ப்பிப்பதற்காக கொண்டு வரா. என்ன பொருள் அப்படின்னா, காலை பெருமாள் துயில் எழுந்ததும் காண வேண்டிய சில மங்கள பொருள்கள்னு சாஸ்திர வரையறை இருக்கு. கார்த்தால பெருமாள் எழுந்ததும் சில மங்களகரமான பொருள்களை அவர் காண வேண்டும். அதன் முகத்தில் தான் முதல்ல விழிக்கணும். அந்த பொருள்களை எல்லாம் ஏந்தி கொண்டு தேவர்கள் வருகிறார்கள். அப்போ மனத்திரை பாருங்க, எவ்வளவு அழகான காட்சி. பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிவாரத்துல. நாமும் அவருக்கு அருகில் இப்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பக்கம் தேவர்கள்லாம் பல பொருள்களோடு வந்திருக்கிறார்கள். என்ன பொருள்கள்? வாங்க 8வது பாசுரத்துல சேவிச்சிருவோமா? திருப்பள்ளி எழுச்சியின் 8வது பாசுரம். வாங்க எல்லோரும் சேவிப்போம். வம்பவிழ் வானவர் வாயுரை வழங்க மாநிதி கபிலை ஒன் கண்ணாடி முதலா எம்பெருமான் படிமை கலம் காண்டற்கு ஏற்பன ஆயின கொண்டு நன்முனிவர் தும்புரு நாரதர் புகுந்தனர் இவரோ தோன்றினன் இரவியும் துலங்கொளி பரப்பி
அம்பர தலத்தினின்று அகல்கின்றது இருள் போய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்து அருளாயே வம்பவிழ் வானவர் வாயுரை வழங்க மாநிதி கபிலை ஒன் கண்ணாடி முதலா எம்பெருமான் படிமைக்கலம் காண்டற்கு ஏற்பன ஆயின கொண்டு நன்முனிவர் தும்புரு நாரதர் புகுந்தனர் இவரோ தோன்றினன் இரவியும் துலங்கொளி பரப்பி அம்பர தலத்தினின்று அகல்கின்றது இருள் போய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்பது பாசுரம். இப்போ தேவர்கள் என்னென்ன கொண்டு வந்தாங்கிறத வரிசைப்படுத்துகிறார் தொண்டரடி பொடியாழ்வார். முதல் பொருள் என்னன்னா அருகம்புல் கொண்டு வந்திருக்காளாம். இந்த அருகம்புல் எதுக்குங்கிறது பாட்டிலேயே பின்னாடி வரும். அப்ப அவர்கள் கொண்டு வந்த முதல் பொருள் என்னன்னா அருகம்புல். அதைத்தான் வாயுரை என்று குறிப்பிட்டு இருக்கிறார். இந்த பாசுரத்துல வாயுரைன்னு இருக்கு இல்லையா, வாயுரை என்றால் அருகம்புல் என்று பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. நீங்க வேணா ரெஃபர் பண்ணி பாத்துக்கலாம். அதை யார் கொண்டு வந்தான்னா வம்பவிழ். இந்த இடத்துல வம்புன்னா வாசனைன்னு அர்த்தம். ஏன்னா பொதுவா நாம பேசுற காசிப் வம்புங்கிறது இந்த வம்பு கிடையாது. அதனால வம்பு அவிழ் அப்படின்னா வாசனை கமிழ்கின்ற, அப்படி நறுமணம் வீசக்கூடிய, அவிழ் அப்படின்னா வெளியில அப்படியே ரிலீஸ் பண்ணக்கூடிய, வாசனை கமிழக்கூடிய வானவர் வானில் உள்ள தேவர்கள் எல்லாம் வாயுரை அருகம்புல்லை வழங்க சமர்ப்பிக்க வந்திருக்கிறார்கள். வம்பவிழ் வானவர் வாயுரை வழங்க வாசனை மிக்க தேவர்கள் எல்லாம் அருகம்புல் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். எதுக்காக அருகம்புல்ங்கிறது பின்னாடி சொல்றேன். அடுத்து என்ன கொண்டு வந்திருக்கான்னா மாநிதி கபிலை ஒன் கண்ணாடி முதலா. அடுத்த வரியில 3 விஷயங்கள் சொல்கிறார். மாநிதி, நிதி அப்படின்னா பலவிதமான நிதிகள், ட்ரெஷர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. குபேரன்ட்ட 9 விதமான நிதிகள் இருக்கான். சங்கநிதி, பத்மநிதி, மகாபத்மநிதி, நீலநிதி, மகரநிதி, கச்சபநிதி, குந்தநிதி, முகுந்தநிதி, கர்வநிதி என்று 9 விதமான, இதைத்தான் நவநிதிகள் என்று சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. பெருமாள் கார்த்தால எழும்போது அப்படி அந்த ரத்னங்கள், முத்துகள், வைரம், பவழம் அப்படிப்பட்ட அந்த நிதிகளை கண்களால் கட்டாட்சித்து கொண்டு எழணுமா. அவருக்கு செல்வம் வரத்துக்காக இல்ல, அதெல்லாம் அவர் கட்டாட்சித்தா நமக்கு நிறைய இல்லையா. அதனால பெருமாள் விழிக்கும் போது அதெல்லாம் கொண்டு வரணுமா. அதனாலதான் 2வது பொருள். முதல் பொருள் அருகம்புல்லு, 2வது என்னன்னா மா நிதி, அந்த 9 விதமான நிதிகள். அதுல இருந்தெல்லாம் கையில சாம்பிள் எடுத்துட்டு தட்டு தட்டாக ஏந்தி கொண்டு வந்து அந்த நிதிகள், ரத்னங்கள், முத்துகள், வைரங்கள் அந்த நிதிகளோடு நிற்கிறார்கள். அடுத்து என்ன கொண்டு வந்திருக்கா 3வது கபிலை. கபிலை அப்படின்னா பசுமாடு, காமதேனுன்னு அர்த்தம். ஏன்னா பெருமாள் கார்த்தால விழிக்கும் போது பசுமாட்டினுடைய பின்புறத்தை பார்த்தபடிதான் விழிப்பார். ஏன்னா பசுமாட்டுக்கு பின்னே மகாலட்சுமி தாயார் எழுந்தருளி இருக்கிறாள். தாயார் முகத்தில் தானே பெருமாள் விழிக்க வேண்டும். அதனால பசுமாட்டினுடைய அந்த பிருஷ்ட பாகம், பின்பகுதி, அதை பார்த்தபடி கட்டாட்சித்தபடி பெருமாள் விழிப்பது வழக்கம். அதனாலதான் கபிலை என்றால் காமதேனுன்னு அர்த்தம். இப்ப அருகம்புல் ஏன் வந்ததுன்னா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். அந்த காமதேனு பசியோடு நிக்க கூடாது இல்லையா, அந்த காமதேனு உண்பதற்காகத்தான் முதல்ல அருகம்புல்ல கொண்டு வந்துட்டாலும். ஏன்னா பசுமாட்டை என்னைக்குமே துன்புறுத்திடக்கூடாது. பசுமாட்டை கொண்டு வந்துட்டு அப்புறம் அது பசின்னு சொன்னதுக்கு அப்புறம் அருகம்புல் கொண்டு வருது நியாயம் இல்லை. முதல்ல அருகம்புல் கொண்டு வந்து தயாரா வச்சுட்டு அதுக்கப்புறம் பசுமாட்டை கொண்டு வந்து அது எப்ப பசிக்கிறதுன்னு கேட்டாலும் அருகம்புல் கொடுக்க தயாரா இருக்கணுமா. அந்த பாட்டு வரிசை எவ்வளவு அழகா வச்சிருக்காரு பாருங்க. வம்பவிழ்வானவர் வாயுரை வழங்க, முதல்ல அருகம்புல் கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறம் மா நிதி, அந்த நிதிகள் எல்லாம் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் கபிலை என்ற பசுமாடு காமதேனுவோடு வந்திருக்கிறார்கள். 4வது என்னன்னா ஒன் கண்ணாடி. கண்ணாடினா மிரர், முகம் பார்க்கும் கண்ணாடி. ஒன் கண்ணாடினா ஒளி வீசும் கண்ணாடி, அதாவது பளிச்சுன்னு பிரைட்டா கிளீனா இருக்கு. அதனால ஒளிமிக்கதாக ஒளி வீசக்கூடிய கண்ணாடியா இருக்கு. அந்த கண்ணாடியில் தன் திருமுகத்தை பெருமாள் தானே சேவிப்பார். இப்போ நாமெல்லாம் நம்ம முகத்தை பார்த்து விழிக்கிறதுங்கிறது அவ்வளவு தூரம் சிறப்பு இல்லை, நியாயம் இல்லை, அது நமக்கே தெரியும். அப்புறம் நாமளே பயந்து போயிடுவோம். ஆனா எம்பெருமானை பொறுத்தவரை எவ்வளவு அழகு. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கல். அவருக்கு தகும், அவர் முகத்தை பார்த்து அவர் விழிப்பதுதான். ஏன்னா அதை விட அழகான முகம் வேற கிடையாது. அதனால கண்ணாடி, ஒளிமிக்க கண்ணாடி. முதலா அப்படின்னா இது போன்ற மங்களகரமான பொருள்கள். அப்போ வாயுரைன்னு சொல்லக்கூடிய அருகம்புல், மா நிதின்னு சொல்லக்கூடிய நவநிதிகள், கண்ணாடி, பசுமாடு கபிலைன்னு சொல்லக்கூடிய காமதேனு, இந்த 4 விஷயங்களையும் தேவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இவை மட்டும்னு இல்ல, மேற்கொண்டு சாதிக்கிறார். முதலா இது தொடக்கமாக எம்பெருமான் படிமைக்கலம் காண்டற்கு ஏற்பன ஆயின. எம்பெருமான் எங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதா, அதாவது எம்பெருமானேன்னு அர்த்தம். எம்பெருமானே படிமைக்கலம். அது என்ன படிமைக்கலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உபகரணங்கள், கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு அர்த்தம்.
அதாவது இங்க என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா படிமைக்கலம் காண்டற்கு, காண்டற்குன்னா காண்பதற்கு. கார்த்தால நீ எழுந்துனதும் என்னென்னவெல்லாம் காண வேண்டுமோ காண்பதற்கு தேவையான படிமைக்கலம். படிமைக்கலம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அல்லது ஆப்ஜெக்ட்ஸ், உபகரணங்கள், கருவிகள், என்னென்னலாம் கார்த்தால நீ சேவிக்கணுமோ அத்தனையும் காண்டற்கு நீ காண்பதற்கு ஏற்பன ஆயின, தகுந்ததாக சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ. ஏன்னா பெருமாள் காமதேனுவினுடைய பின்புறத்தை காண வேண்டும், கண்ணாடியை காண வேண்டும், நிதிகளை காண வேண்டும் சொல்லியிருக்கா. அந்த ஏற்பன ஆயின அதை அப்படியே கொண்டு வந்துட்டா. அதனால எம்பெருமான் எங்கள் தலைவனே படிமைக்கலம் என்னென்ன பொருள்கள்லாம் காண்பதற்கு ஏற்பன, நீ காண்பதற்கு ஏற்றனவோ ஆயின, அப்படிப்பட்டவை எல்லாம் கொண்டு வந்து விட்டார்கள் என்பது தாத்பரியம். போன எபிசோட் பூர்த்தி பண்ணும் போதே சொன்னேன் இல்லையா, இந்த திருப்பள்ளி எழுச்சிக்கும் இன்று ஸ்ரீரங்கத்தில் நடைபெறக்கூடிய விஸ்வரூப சேவைக்கும் தொடர்பு இருக்குன்னு. அது என்ன தொடர்புன்னா, 6ஆம் பாசுரத்துல புறவியோடு ஆடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்து ஈண்டிய வெள்ளம், புறவியோடு குதிரை வந்தது என்பதை பாடியிருக்கிறார். 7ஆம் பாசுரத்துல இந்திரன் ஆனையும் தானும் வந்திலனோன்னு யானை வந்ததை பாடினார். இந்த 8ஆம் பாசுரத்துல மாநிதி கபிலை உன் கண்ணாடி முதலா, கபிலைனா காமதேனுன்னு அர்த்தம், காமதேனு பசுமாட்டை பாடிட்டார். 6ஆம் பாட்டுல புறவி குதிரை, 7ஆம் பாட்டுல யானை, 8ஆம் பாட்டுல கபிலை என்னும் காமதேனு. அதனாலதான் இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல விஸ்வரூப தரிசனம் பாருங்க, பசுமாடு, யானை, குதிரை மூன்றையும் கட்டாட்சித்தபடிதான் அரங்கன் இன்றும் துயிலெழுகிறார். சமீபத்துல அடியன் ஸ்ரீரங்கத்துல போய் பெருமாளுக்கு ஒரு சப்த பிராகார பிரதட்சிணம், 7 பிராகாரங்களையும் பிரதட்சிணம் பண்ணி பெருமாளை சேவிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. அப்போ அடியனுடைய மனைவியின் பெரியப்பா ஸ்ரீ ஊவே ரவிச்சந்திரன் சுவாமின்னு, ஸ்ரீரங்கத்துல துபாய் சுவாமின்னு சொன்னா அவரை தெரியாதவா கிடையாது. அப்போதான் திடீர்னு காத்தால எல்லாம் பிரதட்சிணம் பண்ணிட்டு உள்ள போறோம். அப்ப பார்த்தா அவர் தான் காமிச்சார், பாருங்க குதிரை போறதுன்னார். அப்பதான் கேட்டேன் ஏன் குதிரை போறதுன்னு. அவர் ஸ்ரீரங்கத்துல நிறைய கைங்கரியம் பண்றவர். அவர் தான் சொன்னார், பெருமாள் கார்த்தால முழிச்சுக்கும் போது யானை, குதிரை, பசுமாடு மூணையும் பார்த்துன்னு தான் முழிச்சு பாருனார். உடனே யோசிச்சேன், ஆஹா திருப்பள்ளி எழுச்சியில் ஆழ்வார் பாடின விஷயமாச்சே. 6ஆம் பாசுரத்துல புரவி, 7ஆம் பாசுரத்துல யானை, 8ஆம் பாசுரத்துல கபிலை. இன்றைக்கும் ஆழ்வார் பாடிய அந்த 6, 7, 8 இந்த 3 பாசுரங்களின் அடிப்படையில அதே மாதிரி குதிரை, யானை, பசுமாடு மூன்றையும் பார்த்தபடிதான் பெருமாள் விழிக்கிறார். அதனால அந்த பொருள்கள்லாம் தேவர்களே கொண்டு வந்து சமர்ப்பிச்சாங்கிறத ஆழ்வார் இங்கே சாதிக்கிறார். அதனால படிமைக்கலம் என்னென்ன உபகரணங்கள்லாம் காண்பதற்கு ஏற்பனவாயின, நீ காண்பதற்கு தேவையோ எல்லாத்தோடையும் தேவர்கள் வந்துட்டார். தேவர்கள் மட்டுமா வந்தா, இவா இந்த பொருள்லாம் கொண்டு வருவோம், முனிவர்கள்லாம் வருகிறார்களாம். அவ என்ன சமர்ப்பிக்கிறான்னா பாடல்களையே, துதி பாடல் சுப்பிரபாதத்தையே தங்களது சமர்ப்பணமாக, அதான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, பொருளா தான் சமர்ப்பிக்கணும்னு இல்லை, பக்தியோடு எதை சமர்ப்பிச்சாலும் பகவான் ஏத்துப்பான். இப்ப அடுத்து யார் வரான்னா நன் முனிவர் தும்புரு நாரதர் புகுந்தனர் இவரோ. அது பாட்டு ஒரே வரியில பார்த்தா ஏற்பனவாயின கொண்டு நன்முனிவர்னு வந்துடும். அந்த நன்முனிவரை தனியா பிரிச்சுக்கணும். நன்முனிவர் தும்புரு நாரதர் புகுந்தனர் இவரோ. நன்முனிவர் மிக உயர்ந்த முனிவர்களாகிய, பகவானையே எப்போதும் சிந்திப்பவர். முனிவர் அப்படின்னா சிந்திப்பவர், பகவானையே தியானிப்பவர். நன்முனிவர்னா மிகச்சிறந்த முனிவர்களாகிய தும்புரு நாரதர். இந்த தும்புரு நாரதர் 2 பேருமே வீணை மீட்டி இசைப்பாடுவதிலே வல்லவர்கள். அந்த தும்புரு நாரதர், அந்த தும்புருவும் நாரதரும் புகுந்தனர் இவரோ. பெருமாள் ஏதோ பார்த்துக்கோ, தும்புருவும் நாரதரும் வந்துட்டா பாரு என்கிறாராம் தொண்டரடி பொடி ஆழ்வார். ஏன்னா இந்த தும்புருவும் நாரதரும் தான் முந்தைய நாள் இரவு பெரிய பெருமாள் துயில் கொள்ளும் போது பெருமாளுக்கு தாலாட்டு பாடினாலாம். முந்தைய நாள் இரவு தாலாட்டு பாடினவா இப்ப கரெக்டா அடுத்த நாள் காலை பெருமாள் துயில் எழுகிறார்னதும் கரெக்டா சுப்பிரபாதம் பாடவும் அவ வந்துட்டாளாம். அதனால நன்முனிவர் தும்புரு நாரதர் புகுந்தனர் இவரோ. மிகச்சிறந்த முனிவர்களாகிய தும்புருவும் நாரதரும் இதோ பார், ராத்திரி தாலாட்டும் அவளே பாடினா, இப்ப கார்த்தால சுப்பிரபாதம் பாடணும்னா அதற்கும் வந்து அவர்கள் இங்கே சேர்ந்து விட்டார்கள். புகுந்தனர் இவரோ, வந்து சேர்ந்து விட்டார்கள், இதோ இருக்கிறார்கள் பார்த்துக்கோ. அப்போ இது 5வது உபச்சாரமாச்சு. தேவர்கள் 4 விஷயம் கொண்டு வந்தா. 1 அருகம்புல்லு, 2வது மா நிதிகள், அதுக்கப்புறம் கபிலைங்கிற காமதேனு, அதுக்கப்புறம் கண்ணாடி. முனிவர்களாகிய நாரதரும் தும்புருவும் பெருமாளுக்கு கானத்தையே, இசையையே சமர்ப்பணமா கொண்டு வரா. இப்ப அடுத்து சூரியன் என்ன பண்ணானா, நாமும் எதையாவது சமர்ப்பிக்கணும்னு தோன்றினன் இரவியும் துலங்கு ஒளி பரப்பி. இரவினா சூரியன், இரவியும் சூரியனும் தோன்றினன், தொபர் வானத்துல தோன்றிவிட்டான். துலங்கு ஒளினா தன்னுடைய மிகுந்த ஒளின்னு அர்த்தம். பரப்பினா பரவ செய்து, தன்னுடைய மிகுந்த ஒளியை எல்லா திசைகளிலும் பரவ செய்து கொண்டு இதோ சூரியனும் தோன்றிவிட்டான். இல்லையப்பா,
சூரியன் தான் முன்னாடியே பாடியாச்சே, கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அணிந்தான். இல்ல இது ஒருவேளை அந்த எக்ஸ்ட்ரா 11 சூரியனை சொல்றாரான்னா, இல்ல அதுவும் தான் சொல்லிட்டாரு, இரவியர் மணி நெடும் தேரோடும் இவரோன்னு 6ஆம் பாட்டுல சொல்லிட்டார். மறுபடியும் சூரியன் வந்தான்னா என்ன அர்த்தம்னா, அப்படி இல்ல, முதல் பாட்டுல சொன்னது பொதுவா உலகத்துக்கு ஒளி சேர்ப்பதற்காக சூரியன் தோன்றினான். இப்ப 8ஆம் பாசுரத்தில் சொல்வது துலங்கொளி பரப்பி சூரியன் வந்தான்னா சூரியனும் பெருமாளுக்கு ஏதாவது சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட்டானாம். என்ன சமர்ப்பிக்கிறதுன்னு யோசிச்சான். நாம தீப்பந்தம் பிடிச்சிருவோம் பெருமாளுக்குன்னு நினைச்சானா. பெருமாளுக்கு தீவெட்டி தீப்பந்தம் பிடித்து கைங்கரியம் பண்ணுவதுன்னு உண்டு இல்லையா? அதனால சூரியன் என்ன பண்ணிட்டானா, தன்னுடைய ஒளியையே தன் கிரணங்களையே தீப்பந்தமாக்கி, அப்ப இங்க துலங்கொளி பரப்பிங்கிறது உலகத்துக்கு சூரியன் ஒளி கொடுத்தான்னு அர்த்தம் இல்லையா? பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார், தன் மிக்க தேஜஸையே ஒரு தீப்பந்தமாக ஏந்தி வந்தான். அப்போ தோன்றினன் இரவியும், அங்க கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அணைந்தான் அப்படின்னு சொன்னா, அப்படியே சூரியனா வானத்துல வட்ட வடிவத்துல மலை சிகரத்துக்கு மேல சூரியன் தெரியறான். இங்க தோன்றினன் இரவியும்னா அந்த சூரியன் தேவனாக வடிவம் எடுத்துக்கொண்டு சூரிய தேவனாக தோன்றினான். எப்படி? துலங்கு ஒளி, மிக்க ஒளியை பரப்பி தன்னுடைய தீப்பந்தம் மூலம் பரவ செய்து கொண்டு, அதாவது இதை அப்படியே மனக்கண்ணில் கற்பனை பண்ணி பாருங்க. சூரியனுடைய அந்த வட்ட வடிவம் இருக்கு இல்லையா, பந்து போல இருக்கு இல்லையா சூரியன், அவர் சூரிய தேவனா வடிவம் கொண்டார். அந்த சூரியனுடைய ஒளி ரேஸ் இருக்கு இல்லையா, அதை தீப்பந்தமா ஆக்கினார். அப்படி எடுத்துட்டு சூரியன் வந்துட்டான். அப்ப சூரியன் தீப்பந்தம். அதனால இந்த பாட்டுல மொத்தம் 6 உபச்சாரங்கள் சொல்லப்பட்டுள்ளன. காமதேனுவுக்காக அருகம்புல் தேவர்கள் கொண்டு வந்தா, அதுக்கப்புறம் நிதிகள் கொண்டு வந்தா, காமதேனுவை அழைத்து வந்தார்கள், அதுக்கப்புறம் கண்ணாடி கொண்டு வந்தார்கள், முனிவர்களாகிய நாரதர் தும்புரு இசையே சமர்ப்பணமாக சமர்ப்பித்தார்கள், அதுக்கப்புறம் சூரியன் தீப்பந்தம் தன் கதிர்களையே தீப்பந்தமாக ஏந்தி வந்தான். இப்படி இத்தனை பேரும் வந்ததால அம்பர தலத்தினின்று அகல்கின்றது இருள் போய், அம்பரம்னா வானம், தலம்னா இடம், அம்பர தலத்தினின்று வானத்தில் இருந்து அகல்கின்றது இருள் போய், இருள் போய் மொத்தமா அகன்று விட்டதுன்னார். இல்லையே, இருள் அகன்றதுங்கிறதும் முன்னாடியே சொல்லியாச்சேனா, இங்க அப்படி இல்லையா, இனிமே இருட்டு நடமாடவே முடியாது என்னும்படி ஒளி பரவி விட்டது. ஏன்னா ஏற்கனவே சூரியன் நன்றாக ஒளி வீசினான், இப்ப இன்னும் தன் ஒளியை ஒரு தீப்பந்தமா வேற ஆக்கிட்டு இன்னொரு வடிவத்தோடு வேற சூரியன் வந்துட்டான். அதனால இருட்டு இனிமே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை என்னும்படியாக அம்பர தலத்தின் நின்று அகல்கின்றது இருள் போய். அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, 1ஆம் பாட்டிலையும் 3ஆம் பாட்டிலையும் இருள் அகன்றது என்று சொன்ன போது இருள் நீங்கி கொண்டே இருக்கிறதுன்னு தாத்பரியம். 5ஆம் பாசுரத்திலே அங்க புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் போயிற்று கங்குல்னு சொன்ன போது இருள் மொத்தமா நீங்கிடுத்துன்னு தாத்பரியம். இப்ப 8ஆம் பாசுரத்துல அகல்கின்றது இருள் போயின்னு சொல்லும் போது இனிமே இருட்டே வராதோன்னு கருத தோன்றுகிறதுன்னு தாத்பரியம். அப்போ 1, 3 இருட்டு நீங்குகிறது, 5ஆம் பாட்டு இருட்டு நீங்கி விட்டது, 8ஆம் பாட்டு இனி இருட்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால அம்பர தலத்தினின்று வானத்தில் இருந்து அகல்கின்றது இருள் போய், இருட்டு மொத்தமாகவே நீங்கி விட்டது. அதனால அரங்கத்து அம்மா, ஸ்ரீரங்கத்துக்கு தலைவனே, அம்மானா தலைவன், ஸ்ரீரங்கநாதா பள்ளி எழுந்தருளாயே, நீயும் எழுந்தால் எங்கள் உள்ளிருட்டாகிய அறியாமைங்கிறது எங்களுக்கு இனிமே தலை தூக்கவே தூக்காது. இனி வெளியிருட்டு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. உள்ளிருட்டும் வராதபடி நீ கண் திறந்து கட்டாட்சித்தால் அறியாமைங்கிற இருட்டு நீங்கி எங்களுக்கு ஞான ஒளி பெருகும். அதனால் பள்ளி எழுந்தருளாயே என்று எழுப்புகிறார். அதுதான் 8வது பாசுரம். வம்பவிழ் வானவர் வாயுரை வழங்க மாநிதி கபிலையொன் கண்ணாடி முதலா எம்பெருமான் படிமைக்கலம் காண்டற்கு ஏற்பன ஆயின கொண்டு நன்முனிவர் தும்புரு நாரதர் புகுந்தனர் இவரோ தோன்றினன் இரவியும் துலங்கொளி பரப்பி அம்பர தலத்தினின்று அகல்கின்றது இருள் போய் அரங்கத்து அம்மா பள்ளி எழுந்து அருளாயே. இதுல 6 உபச்சாரங்கள் சொல்லப்பட்டுள்ளன. தேவர்கள் காமதேனுவுக்காக புல் கொண்டு வந்தார்கள். அதன் பின் அதே தேவர்கள் தான் நவநிதிகள், குபேரன்ட்ட உள்ள நவநிதிகளையும் பெருமாள் கட்டாட்சிப்பதற்காக காலையில மங்கள பொருளை பார்க்கட்டோம்னு கொண்டு வந்தா. அதற்கப்புறம் அதே தேவர்கள் காமதேனு கொண்டு வந்தார்கள். அதே தேவர்கள் தான் ஒளிமிக்க கண்ணாடி கொண்டு வந்தார்கள். நாரதர் தும்புரு என்னும் முனிவர்கள் அவர்கள் பெருமாளுக்காக இசையையே சமர்ப்பித்தார்கள். கார்த்தால சுப்பிரபாதம் பாடுகிறார்கள். நிறைவாக சூரியன் தன் ஒளியையே தீப்பந்தமாக்கி ஏந்தி கொண்டு வந்தான். அதனால இனிமே இருட்டே நடமாட வேலை இல்லை, எங்கள் உள்ளிருட்டாகிய அறியாமையை போக்க அரங்கத்து அம்மானே ஸ்ரீரங்கநாதா பள்ளி எழுந்தருளாய் என்று பெருமாளை எழுப்புகிறார் தொண்டரடி பொடியாழ்வார். இப்ப இதே பாசுரத்துக்கு ஆங்கில வடிவத்தை பார்ப்போம். The fragrant devas have come with grass, treasures, the holy cow, mirror and other instruments for you to see in the morning. The sages Tumburu and Narada have come to sing tunes.
The sun has come carrying torch with his rays. Darkness is gone forever in the skies. O Lord of Srirangam, please wake up and bless us. இனி இதற்கு அடுத்த பாசுரத்துல இசையோடு பெருமாளை எழுப்ப போறார். இப்போ தேவர்கள் வந்தா உபகாரங்கள் சமர்ப்பிச்சா அதெல்லாம் ஒரு புறம். எதுவா இருந்தாலும் கார்த்தாலன்னா அந்த பூபால ராகம் ஒரு இசை என்பது வேண்டாமா? இசையோடு எழுவதுதானே விசேஷம். அப்ப இசையோடு இசைந்து பெருமாளை எழுப்ப போகிறார். அடுத்த பாசுரத்தில் அதை அனுபவிப்போம். தொண்டரடிப்பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். வம்பவிழ்வானவர் வாயுரை வழங்க மாநிதிக்க வேலை உன் கண்ணாடி முதலா எம்பெருமான் படிமக்களும் காடற்கு ஏற்பனவாயினன் கொண்டு நன் முனிவர் தும்புரு நாரதர் புகுந்தனறிவரோ தோன்றின நிறவியும் துலங்கொளி பரப்பி அம்பரத்தலத்தில் நின்றகள் தின்றதிருள் போய் அரகதம்மா பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே.